இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேமராவோட மோடு எப்படி சேஞ்ச் பண்ணுறது. மோட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு டவா கேமரா இருக்குது, அது வந்து CVI டெக்னாலஜியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் பழைய மாடல் DVRல போடுறீங்க அப்படின்னா, அனலாக் DVRல போடுறீங்கன்னா டேரெக்டாக எடுத்துக்காது. அதை வந்து நீங்கள் வந்து அனலாக் கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது நீங்கள் வச்சிருக்க DVR என்ன டெக்னாலஜி வந்து AHDயா CVIயா CVBS நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம மோட் மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த கேமரா வந்து அனலாக் எப்படி மாற்றுறது, CVBSக்கு எப்படி மாற்றுறது, AHDக்கு எப்படி மாற்றுறது, CVI TVI இது எப்படி மாற்றுறது பார்க்கலாம். இது லேட்டஸ்ட் DVRல நீங்கள் போடுறீங்கன்னா போட்டோன்னே உங்களுக்கு எடுத்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் பழைய DVRல போடும்போது இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இப்போ கேமராவோட வந்து ரெசல்யூஷன் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சில கேமராவில் வந்து WDR ஆப்ஷன் D-WDR ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து அந்த கலர் கேமரா PIR கேமரா அந்தமாரி கேமராலாம் வந்து ஒயிட் லைட் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட்டை எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய கேமராஸில் வந்து அந்த பிரைட்னஸ் ஷார்ப்னஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போ எப்படி கேமராவோட மூடு மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட் DVR வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இதுலையுமே வந்து இந்த PTZ கண்ட்ரோல் இருக்கும். இப்போ வந்து Hikvision DVR அப்படிங்கிறனால இந்தமாரி இன்டர்ஃபேஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போ எந்த கேமரா வந்து நீங்கள் மோட் மாற்ற போகிறீங்களோ அது வந்து இந்தமாரி பெரிய ஸ்க்ரீன் கொண்டு வந்துருங்க. பெரிய ஸ்க்ரீன் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கீழே பாருங்கள் PTZ கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த PTZ கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுங்க. இப்போ வந்து ஒரு சில DVRல வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த PTZ கண்ட்ரோல் வரும், அதுக்குள்ளே போயிட்டு பண்ணலாம். நான் PTZ கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டேன். PTZ கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் இந்த IRS ப்ளஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா DVRலையுமே இந்த PTZ கண்ட்ரோலில் IRS ப்ளஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்தமாரி விண்டோ வரும். ஒவ்வொரு மாடல் DVR ஒவ்வொரு மாடல் கேமராவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த மெனு வரும். நான் இப்போ வந்து CVI கேமரா யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு இந்தமாரி மெனு வந்துருக்கு. இப்போ வந்து நீங்கள் லேட்டஸ்ட் DVR தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. இப்போ நீங்கள் வச்சிருக்க கேமரா வந்து CVIயாக இருந்தால் CVI DVR யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த மெனு ஓப்பன் ஆகிடும். லேட்டஸ்ட் DVR இருந்தால் உங்களுக்கு எந்த கேமரா போட்டாலுமே உங்களுக்கு இந்த மெனு ஓப்பன் ஆகிடுறதுனால லேட்டஸ்ட் DVRல சொல்கிறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கறதுல வந்து வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா போதும். இதில் அட்வான்ஸுங்கிறதுல கொடுத்துருக்காங்க தவாங்கிறதுனால. தவாவில் வந்துட்டு இந்தமாரி செட்டப்ஸ் தான் இருக்குது. தவால் நீங்கள் பண்ணுறதா தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த அட்வான்ஸை நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை கொண்டு வந்துட்டு இதில் வந்து நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ண முடியாது. இந்த PTZல வந்து இந்த ஏரோ மார்க்ஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏரோ கீழே வரும், அப் ஏரோ கிளிக் பண்ணினா மேலே போய்ட்டுருக்கும். இந்த அட்வான்ஸ் நேராக வச்சுக்கிட்டு IRS ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்தமாரி விண்டோ வரும். இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக வீடியோ டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எந்த மோடுக்கு மாற்ற போகிறீங்களோ அந்த மோடுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதுக்கு நேராக வந்து ஏரோ மார்க் கொண்டு வந்துட்டு இந்த IRS ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மோடுக்கு மாற்றுறீங்களோ அது வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ண இந்த இடத்துல மாறும் பாருங்கள். வீடியோ டைப் நேராக இப்போ CVIன்னு இருக்குது. நான் கிளிக் பண்ணவே பாருங்கள் AHDன்னு மாறிடுச்சு. இந்தமாரி நீங்கள் எந்த மோடுக்கு வேணால் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து CVIக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் CVBSக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து வேறு மோடுக்கு மாற்ற முடியாது. அதனால் CVBS மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் யோசிச்சுட்டு மாற்றுங்க. மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக CVI TVI AHDக்கு மாற்ற முடியாது. இந்த PTZ கண்ட்ரோலே ஓப்பன் ஆகாது. எனக்கு வந்து TVIக்கு மாற்றணும். நான் TVI செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே IRS ப்ளஸ்ஸுங்கிறது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்தமாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். ஒரு சில இதில் கன்ஃபார்ம் கேட்காது, டேரெக்டாக வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். இப்போ IRS ப்ளஸ் கொடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து TVI மோடுக்கு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வியூ வரும் காட்டலாம். இப்போ TVI மோடுக்கு வந்துருச்சு நமக்கு. இந்தமாரி நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கேமரா மோட் மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் CVBS TVI CVI எதுக்கு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி வீடியோ ரெசல்யூஷன் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி ரெசல்யூஷன் மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் PTZ கண்ட்ரோலில் மேலே உங்கள் IRS ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். IRS ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் அந்த மெனு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோ செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து Hikvision DVR Hikvision கேமராங்கிறனால வீடியோ செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. உங்களில் வந்து வீடியோ ஃபார்மேட் இந்தமாரி ஏதாவது இருக்கும். அதில் பாருங்கள் வீடியோ ஃபார்மேட் இருக்குது இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 5MP கேமரா போட்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட 5MP கேமரா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் போட வேண்டியது வந்து 2MP DVR அப்படிங்கும்போது இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபார்மேட் மாற்றிக்கலாம். 2MP 5MP இருக்குது அப்படின்னா 2MPக்கு மாற்றிக்கலாம். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா பாருங்கள் மாறுது. 2MP 25 FPS 35 இந்தமாரி நம்ம வரும். அதேமாரி இங்கே நீங்கள் வந்து கேமராவோட FPS மாற்றணுமா இருந்தாலுமே இந்த வீடியோ ஃபார்மேட்டை நீங்கள் FPS மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நீங்கள் கேமராவோட பிரைட்னஸ் ஷார்ப்னஸ்னால் எப்படி மாற்றணும்னா இந்த வீடியோ செட்டிங்ஸ் போயிடுங்க. வீடியோ செட்டிங்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு IRS ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோ வரும். இதில் பாருங்கள் பிரைட்னஸ்ஸு ஷார்ப்னஸ்ஸு இந்த சேச்சுரேஷன்லாம் இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கேமராவோட கிளாரிட்டி கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டலாம். நிறையா கொஞ்சம் எப்படி இருக்குது கொஞ்சம்
என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம். இப்போ வந்து நீங்கள் பிஏஆர் கலர் கேமரா இந்தமாரி கேமராஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஒயிட் லைட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ஐரஸ் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிடிஜெட் மெனு வரும். அதில் பாருங்கள் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில வந்து ஸ்மார்ட் லைட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் நேராக அந்த ஏரோ மார்க் கொண்டு போயிட்டு ஐரஸ் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோ வரும். இதில் பாருங்கள் இந்த ஒயிட் லைட்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டோன்னு இருக்கும். இதில் நம்ம ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் இந்த ஃப்ளாஷிங் இருக்கு இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எவ்வளோ எப்படி எத்தனை செகண்டுக்கு ஒரு டைம் இது பண்ணணும், ஃப்ளாஷ் ஆகணும், அதெல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ WDR எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில கேமராவில் வந்து WDR ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, D-WDR ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹார்ட்வேர் WDR வந்துச்சுன்னா நம்ம எதுவும் எனேபிள் பண்ண தேவையில்லை. D-WDR இருந்தால் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதேமாதிரி தான் பிடிஆர் கண்ட்ரோலில் போயிட்டு ஐரஸ் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோ வரும். ஒவ்வொரு கேமராவுக்கும் இந்த மெனு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த கேமராவுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்னு இருக்குது. இதில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் D-WDRன்னு இருக்கு இல்லையா, அது மேலே செலக்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஐரஸ் ப்ளஸ் கிளிக் பண்ணால் போதும். ஒரு சில கேமரா இதில் வந்து இந்தமாரி இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கேமராவுக்கு வந்து இந்த D-WDR ஆப்ஷன் வந்து இந்த இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் அப்டேட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.